ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த விழுப்புரம் சபை தேவ சபையிலே தேவன் அடியனை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றும் எப்பொழுது வந்தாலும் இன்பகத்தோடு வரவேற்கிற இந்த விழுப்புரம் பகுதியில் ஊழியம் செய்து வருகிற அன்பு பாஸ்டர் மணிகண்டன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். மற்றும் இந்த சபையிலே அங்கத்தினராக இருக்கிற உங்களையும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளும். இதனால என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே இது ஒரு பெரிய காரியம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் ஒரு விதமாக ஜெபிப்பார்கள். ஆனாலும் வேதத்தின் அடிப்படையில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை ஏற்றுக்கொள்ளும். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் அம்மா இந்த வேத வசனங்களை ஆராயும் பொழுது தேவன் தாமே எங்களோடு இடைப்பட நடந்தது. நீர் இந்த உலகத்திலே வந்து மாம்சத்திலே பாடுபட்டு எங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்த சிந்திலே மரித்தீர், மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தீர். அந்த வல்லமை எங்களோடு கூட இருக்கும்படியாக உடைய கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ரோல் மாடல் வேறு யாரும் அல்லப்பா, நீர் ஒருவர் மாத்திரம்தான். இந்த உலகத்திலே இருக்கிற மனிதர்களை காட்டிலும் என் தேவாதி தேவன் நீர் வல்லமை உள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அது நிமித்தம் தகப்பனே நம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரை, இந்த நாளிலும் இந்த சபை மக்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரை, நீர் அவர்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் உள்ளத்தை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதில் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கணும். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உபவாசத்தோடு ஜெபிக்கணும். இது பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் நேரத்தை கருதி எவ்வளவு நேரம் முடியுமோ அதோடு கூட நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 5:7-8 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயத்தின் நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்த பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தலைப்புல முதலாவது பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கிறார். ஏன் ஏசப்பா ஜெபிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம அவர் ஆண்டவராச்சே, அவரும் ஜெபிக்கிறாரா என்று சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். ஆனாலும் அவர் இந்த உலகத்தில் எப்படி இருந்தார்? அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்திலே இருந்தார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் வந்தவரும் ஆவியின்படி பிதாவின் குமாரனுமாய் இருந்தார். இந்த நாளில் நம்ம பார்க்கும் பொழுது அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களை தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி. யார் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர்? பிதா. அந்த மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் என்ன பண்றாரு? மகா சத்தத்தோடு வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கும் நீங்க நினைக்கலாம், என்னுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறாரா? என் பிரச்சனை அவருக்கு தெரியுமா? என்னுடைய கஷ்டம் அவருக்கு தெரியுமா? எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரு கடவுள் மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல நம்ம போல மாம்சத்தில் இருக்கும். அதனால நம்முடைய வேதனைகள், நம்முடைய சோதனைகளின் மத்தியிலே, நம் வரும் பாடுகளின் மத்தியிலே அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இன்றைக்கும் பிதாவின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இதை நீங்கள் சற்று தியானித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் எப்படி
மகா சத்தத்தோடு ஜெபிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல நம்ம வேற யாரையும் பார்க்க தேவையில்லை. நம்ம பார்க்க வேண்டியது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் கூட ரட்சிக்கப்பட்ட புதுசுல பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகரை பார்த்தேன், அநேக மனுஷர்களை பார்த்தேன். அப்போ எனக்கு என்னன்னா இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் போய்விட்டது. இதற்கு காரணம் என்ன? நான் பார்த்தது யார்? மனுஷர்களை பார்த்தேன். நம்ம மனுஷர்களை முன்பாக வைத்து நம் வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நான் சொல்கிறேன் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பரிதாபமான காரியமாகும். நாம் பார்க்க வேண்டியது யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் போகும். ஆகையினால்தான் இந்த மகா சத்தத்தோடு, இந்த மகா சத்தம் என்று வரும் பொழுது ஆண்டவருடைய அந்த சூழ்நிலை எப்படி தெரிகிறது? ஏன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, நாளைக்கு நடக்க போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை, அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுது என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருந்தார்? அறிந்து வைத்திருந்தார். அதனால அவருக்கு தெரியுது, அவருடைய பாடுகள் அவருக்கு தெரியுது. இன்றைக்கு கூட நீங்க வியாதி படுக்கையில் இருக்கும் பொழுது டாக்டர்ஸ் உங்களை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க, நிச்சயமாகவே உங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு, உங்களுடைய வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்குது? நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? நம்மளுடைய உள்ளம் எவ்வளவு பாதிப்பு ஏற்படும்? ஐயோ நான் மறிக்க போகிறேன் என்று சொல்லி அந்த சூழ்நிலை நமக்குள்ள வரும்பொழுது நம்முடைய உள்ளம் மிகவும் கஷ்டம். ஆனால் இந்த நாளிலே இந்த தேவனை நாம் பார்க்கும் பொழுது அவர் எப்படி ஜெபிக்கிறவராக இருக்கிறார்? மகா சத்தத்தோடு ஜெபிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஏன் அப்படி சிகிச்சார் கேட்டீங்கன்னு சொன்னா, அவர் மாம்சத்திலே ஏசப்பா இந்த உலகத்துல 100% என்னவா இருந்தார்? மனிதனாக இருந்தார். 100% என்னவாக இருந்தார்? தேவனாக இருந்தார். ஆகையினால அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அவருடைய கஷ்டங்கள் அவருக்கு தெரியுது, இந்த பாடு மரணம் அவருக்கு தெரியுது. அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறவராக இருந்தார். இந்த நாளிலும் நமக்கும் அப்படிப்பட்ட வேதனைகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை போல பாடுபட்டு இந்த உலகத்துல மனுஷனாப்பட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு மனிதனாக அவர் கஷ்டத்தை அனுபவித்தார். அப்போ அந்த சிலுவையில் அவரை அறையும் பொழுதும், அதுக்கு முன்பாக சட்டையால் அடிக்கும் பொழுதும் அவருடைய சரீரம் எவ்வளவு பலவீனப்பட்டது. அப்படியே டிட்டோவா மனுஷனாக ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்படுவானோ, ஒரு மனிதனுக்கு எப்படி பாடுகள் வந்தால் வேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனையை அவர் அனுபவித்தார். அதனால்தான் அவர் இந்த சூழ்நிலைக்காக பிதாவை நோக்கி மகா சத்தமாக ஜெபிக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு வாங்க. உங்க வீட்டு பக்கத்துல மகா சத்தமாக ஜெபிக்க முடியாது, ஆனால் ஆலயத்திற்குள்ளே வந்து நீங்கள் மகா சத்தமாய் ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எகிப்து தேசத்திலே அந்த மக்கள் பட்ட பாடுகளை, கூக்குரலை கேட்டு அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கும் உங்களுக்கு வர போராட்டங்கள் இருக்கிறதா? நேராக ஆலயத்துக்கு வாங்க, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, மகா சத்தமாய் ஆண்டவரே எனக்கு இருக்கிற இந்த போராட்டத்தில் நான் என்ன செய்வேன் அப்பா என்று சொல்லி நீங்கள் கதறும் பொழுது உங்கள் வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேறக்கூடியவர்களே. ஆலயத்திலே வந்து நம்ம சத்தம் போட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். அந்த பர்திமேயின் கூட என்ன பண்ணார்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், திரும்பவும் தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் கூக்குரலிட்ட பொழுது அந்த கூக்குரலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டு என்ன பண்ணாரு? அவன் குரலை சுகமாக்கினார். இன்றைக்கும் பெரியமானவர்கள், இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நீங்க என்ன கவலையோடு இருக்கலாம், என்ன பாவத்தோடு இருக்கலாம், நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது நிறைய வசனங்கள் இருக்கிறது. முதலாவது இந்த ஒரு வசனத்துக்கு இவ்வளவு நேரம் ஆகிறது. அவர் மகா சத்தமா ஜெபிக்கிறவர் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து
தமக்கு உண்டான பாருங்க, அவருக்கு பயம் வருது. நீங்க கேட்கலாம், நிறைய பேர் கேட்பாங்க, அவர் தான் ஆண்டவராச்சு, அவருக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அவரால் என்ன செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தார் பார்த்தீங்கன்னு சொன்னா, மனிதனாக வாழ்ந்தார். ஒரு மாம்சத்துல வந்து, அதனால ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிசுத்த ரத்தம் தான் நம்மளை என்ன பண்ண முடியும், மீட்க முடியும். இந்த உலகத்துல அவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார், அவருடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்தார். எத்தனை ஆடுகள் அடிக்க முடியும், எத்தனை கோழிகள் அடிக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை கோடிக்கணக்கில் கோழி, ஆடு, மாடுகள் இறந்திருக்கும். ஆனால் ஒரே ஒரு பலி, அந்த பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பலி பரிசுத்த பலி. அந்த பலிக்கு ஈடு இணையாக இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. அந்த இயேசு நமக்காக அடிக்கப்படவில்லை என்று சொன்னார். அந்த இயேசு நமக்காக ரத்தம் சிந்தப்படவில்லை என்று சொன்னார். நாம் பாவத்திலே அழிந்திருக்கிறோம். ஆகையினால் தான் இந்த பாடுகளை அறிந்து மாம்சத்திலே இருந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். அவர் எப்பவுமே எப்படி இருந்தார் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவராக சொல்லியிருக்கிறார். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 8வது வசனத்தை பாருங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளும். இன்றைக்கு நமக்கு கஷ்டம் வருதா, போராட்டம் வருதா, பிரச்சனை வருதா, அதன் மத்தியிலே நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் தாவீது சொல்லுவாரு, நான் கஷ்டப்பட்டது நல்லது, அதனாலே தேவனுடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ளும். அந்த பட்ட பாடுகளினாலே என்னத்தை கற்றுக்கொண்டார்? அவரு பிரமாணத்தை கற்றுக்கொண்டார். தேவனுக்கு கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டார். ஆகையினால இந்த நாளிலே நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய வேதனைக்கு யார் பார்ப்பார்? நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. என் கஷ்டம் அவருக்கு என்னங்க தெரியும், என் பாடு என்னங்க தெரியும், இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா கேட்கிற கூட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த தேவன் மற்றவர்களை போல அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு, அவர்கள் எல்லாம் எதிர்த்து போராடி ஜெயித்தவர்கள். ஆனால் இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் தெய்வம் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தன்னை தாழ்த்தி உயர்ந்தார், தன்னை தாழ்த்தி பிசாசை ஜெயித்தார், தன்னுடைய ரத்தம் சிந்தி பிசாசை ஜெயித்தார், நாம் மறைத்து அவனை ஜெயித்தார், உயிர்த்து நம்மளை இன்னைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவை போல இந்த உலகத்துல ஒரு தெய்வமும் கிடையாது. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்தில இருந்து வந்தவன். நான் இந்து குடும்பத்தில இருந்து வந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும். அந்த இந்து குடும்பத்துல பூசாரி குடும்பத்துல வாழ்ந்தவன், பிறந்தவன் நான். எப்படி பூஜை செய்வது என்று தெரியும், எப்படி இந்த விக்கிரகத்தை ஆராதிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்திலே கிடைக்காத நிம்மதி, அந்த இடத்திலே கிடைக்காத சந்தோஷத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் தெரியும் பிரியமானவர்களே, உங்களுடைய வேதனைகள் தெரியும் பிரியமானவர்களே. உங்களுடைய பாடுகளினாலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அந்த பாருங்க, இயேசு மத்தேயு 26:42 பாருங்க. மத்தேயு 26:39-42 வாசிப்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார். அப்போ இன்றைக்கு இன்னும் நீங்க கத்துக்கணும். அந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற இந்த காரியத்தில் இன்னும் ஒன்று எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட பலத்த சத்தமா ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு வயிற்று வலின்னு சொன்னா என்ன கேட்கலாம்? வயிற்று வலி எனக்கு சுகமாக ஆண்டவரேன்னு கேட்கும் பொழுது
நிச்சயமாகவே தேவன் என்ன செய்வாரு? உன்னுடைய வேதனையிலிருந்து உன்னை நீங்கும்படி செய்வார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அவங்க சுகமானாங்க. இந்த நாளிலும் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே அவருடைய எண்ணங்கள் என்னன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த உலகத்தில் அவர் வந்தார். இன்றைக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா, ஏதாவது பிரச்சனைன்னா, நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஆனால் அவருடைய சித்தத்தின் படித்தான் அவர் செய்வார். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த எலெக்ஷன்ல கூட அநேக விதமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை குறித்து அநேகர் சொல்லியே இருக்கிறார்கள். ஆனால் நாம் தெய்வம் அல்ல, நாம் கடவுள் அல்ல. கடவுளுடைய சித்தம் என்னவோ அதுதான் இந்த உலகத்திலே நிறைவேறும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுடைய சித்தம் அல்ல. அதனால பாருங்க, அவருக்கு ரோல் மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மற்றவர்களை போல ஜெபிக்கிறதா இல்லை, இது நடந்தே தீரணும். கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. கர்த்தருக்கு தெரியும், என் மகனுக்கு இது நல்லது, என் மகளுக்கு இது நல்லது, இது வந்தா என் மகன் ஆசீர்வாதமா இருப்பான், இது வந்தா இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அதனால தான் நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உனக்கு என்ன தேவை என்று அவர் என்ன பண்றாரு? அறிந்திருக்கிறார். இன்றைக்கு நாம எப்படி ஜெபிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, முதலாவது என்ன பண்ணணும்? நம்முடைய கஷ்டங்கள் நீங்கணும், நம்முடைய பிரச்சனைகள் நீங்கணும், நம்ம ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவர் ஜெபித்தாரு, ஞானமா ஜெபித்தாரு. எப்படி ஜெபித்தாரு? வீட்டுக்கு மத்தியில ஜெபிக்கல. அந்த பலத்த சத்தத்தை எங்க ஜெபித்தாரு? கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்கிறார். யாருக்கும் எந்த விதமான ஒரு இடங்களும் இல்லாதபடிக்கு அவர் எங்க ஜெபிக்கிறாரு? கெத்செமனே தோட்டத்துல தனியா போய் ஜெபிக்கிறார். அது போல இந்த ஆலயத்திற்கு நீங்க தனியா வந்து ஜெபிக்கிறார். ஆலயத்துக்குள்ள கத்தி ஜெபம் பண்ணும்போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஆலயத்துல வந்து, ஆண்டவரே என் குடும்ப பிரச்சனை எப்படி இருக்கிறது, ஆண்டவரே என்னுடைய சரீர பலவீனம் எப்படி இருக்கிறது, ஆண்டவரே என் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு சொல்லி நீங்க மகா சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, எப்படி பத்திமையின் குருடனுடைய அந்த கூக்குரலை ஆண்டவர் கேட்டாரோ, எப்படி எகிப்து தேசத்திலே கூக்குரலை கேட்டாரோ, அதே தேவன் என்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய தேவன் மரித்து போன தேவன் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா, அதுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க உண்மையிலேயே நல்ல ஆசீர்வாதமா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆலயத்துக்குள்ள உங்களை என்ன பண்றாரு? கொண்டு வந்திருக்கிறார். நீங்க வந்தது வீண் அல்ல. இந்த ஆலயத்துக்குள்ள நீங்க காலைத்து வைத்தது வீண் அல்ல. நிச்சயமாக அதுக்குரிய பலனை தேவன் உங்களுக்கு தருவார். ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயாருடைய ஜெபத்தினால இன்றைக்கு அந்த குடும்பம் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டது. இன்னைக்கு அவன் பேரப்புள்ள டாக்டரா இருக்கிறான், இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா அந்த அம்மா அன்றைக்கு இயேசு கிறிஸ்து யாருக்கு அறியாத சூழ்நிலையில யார் மூலமாகவோ கேள்விப்பட்டு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து ஜெபித்த பொழுது தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பத்தை இன்றைக்கு தழைக்க செய்தார். இன்றைக்கு இங்க இருக்கிற பிரியமானவர்களே, இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று சொன்னால், இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்தில் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற அற்புதம் மிகப்பெரியதாக. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்கணும். என்னை நிறைய வசனங்கள் இருக்குது. நான் ரெண்டாவது போயிடுறேன். என்ன பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது வந்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறது. இப்போ இங்க ஆலயத்துக்குள்ள வந்து நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் பண்ணணும். பாஸ்ட் பார்த்தீங்களா என்ன செஞ்சார்? முதல்ல ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நம்மளை ரட்சித்ததே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் நம்ம இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததே மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதற்காக நன்றி செலுத்தணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை போற்றணும், அவரை புகழணும், அவருக்கு என்றுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது எப்படி ஜெபிக்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கணும். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
எப்படி முதல்ல ஆரம்பிக்கணும்? நீங்க ஆண்டவரே இன்னைக்கு காலையில நான் வலிக்கு விடுற மாதிரி இருந்தேன், காப்பாத்திட்டீங்களப்பா, மக்கள் நன்றி ராஜா. நேற்றுலாம் எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லாம இருந்தேன், இன்றைக்கு அந்த தேவைகள் சந்திக்கப்பட்டது, மக்கள் நன்றி ராஜா. முதலாவது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்களே, நன்றி ராஜா. ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலைகள் எனக்கு இருந்த பொழுதும் அதிலிருந்து விடுதலையாக்கி என்னை கொண்டு வந்தீங்களே, அதற்காக நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க, அவரை ஆராதிங்க. இந்த அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எகிப்து தேசத்திலிருந்து அடிமைகளை வீட்டிலிருந்து வெளியில கொண்டு வந்ததின் நோக்கமே சாப்பாடு கொடுத்தார், தண்ணி கொடுத்தார், உடை கொடுத்தார், செருப்பு தேயிலை எல்லாமே கொடுத்துட்டு என்ன செய்ய சொன்னார்? அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை போற்ற, அவரை வாழ்த்த தேவன் நம்மை அழைத்து கொண்டு வைத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் இந்த ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2வது டாபிக்ல முதல் டாபிக்லேயே வசனம் முடியல, 2வது டாபிக்ல ஒரு வசனத்திலே நேரம் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறது. 3வதாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா உபவாசத்தோடு ஜெபிக்கிறது. இந்த உபவாசம் நீங்க பாஸ்டர் ஏதாவது உபவாச ஜெபம் வச்சாங்கன்னா தயவு செய்து வந்துருங்க. அப்பதான் உங்க குடும்பத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடை தேவன் கொடுப்பார். அந்த உபவாசத்தை ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்பத்தின் தேவைகள் அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கைகள் இதை குறித்துதான தேவன் உங்களுக்கு திட்டம் தெளிவாக என்ன பண்ணுவாரு? பேசுவார். மிகப்பெரிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லலாம், இந்த ஊழியத்திற்கு பிரித்து விடுவதே கூட இந்த உபவாசத்திலே நடக்குது. அப்படி பாஸ்டர் ஐயா சொல்றாங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆலயத்துல ஜெபிக்கும் பொழுது, உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் குடும்பத்தை குறித்ததான காரியங்களில் உங்களோடு கூட தெளிவா என்ன பண்ணாரு? பேசுவார். அல்லேலூயா. இந்த நாளில் நாம முதலாவது பார்த்தது பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும்னு பார்த்தோம், 2வது ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபிக்கணும்னு பார்த்தோம், 3வதாக உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். இதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி வசனத்தை மட்டும் வாசித்து நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 13:2 அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருந்த போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இது பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த சபையில பேசுறது பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க சபை மக்களுக்கு விசுவாசிகளுக்கு நான் பேசுறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உங்க குடும்பத்துல என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து தேவன் உங்களுக்கு பேசலாம். இது இங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஊழியத்துக்காக பிரித்து விடுவதை உபவாசித்து ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் செயல்படுகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆவியானவர் செயல்படுகிறார். இங்க ஆண்டவர் இருக்கிறார். இங்க உங்க குடும்பத்திலே என்ன செய்ய வேண்டும், உங்க குடும்பத்துக்கு என்ன ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை இந்த இடத்துல ஆவியானவர் உங்களுக்கு அறிவுறுத்துவார். ஆவியானவர் சொல்லுவதை யார் கேட்கணும்? காது உள்ளவர் கேட்கணும். காது இருந்துச்சுன்னா கேளுங்க. என்னென்னலாம் சொல்ல? முதலாவது வேதனை, துன்பம், சோதனை, போராட்டத்தின் மத்தியிலே எங்க ஜெபிக்கணும்? உங்க அறை வீட்டுக்குள்ள கூட நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்கலாம். அது மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. அதனாலதான் நீங்க ஆலயத்திற்கு மகா சத்தத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை திருப்தியில வைத்திருக்கிற தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் மகா சத்தத்தோடு ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். 3வதாக உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது இந்த ஊழியத்திற்காக பிரித்து விட்ட 2 பேர்ல பவுல் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மிகப்பெரிய ஊழியர். அவர் பவுலை கூப்பிட்டு நீ ஊழியத்துக்கு போப்பான்னு சொல்லல. ஆனா பவுலை அந்த இடத்துல அவங்க ஆராதித்து உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யறாங்க? அவர்களே ஊழியத்திற்காக என்ன பண்றாங்க? பிரித்து விடுறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய காரியம் இந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தையே கலக்கின பவுல் ஆவியானவரால் பிரித்து விடப்பட்டவர் பவுல். இன்றைக்கும் பிரியமானவர்கள் சொல்லுகிறேன்,
நம்ம குடும்பத்தில் என்ன வேணும், நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை தீரணும், நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதி எப்படி குணமாகணும், இதை எல்லாவற்றையும் ஆவியானவர் நிச்சயமாக விடுதலை தருவார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருந்தால் நீங்கள் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். ஏசப்பாவை என்ன பண்ணாரு? கீழ்ப்படுத்தார். கஷ்டம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டம் வரும்போது அவர் விட்டு விலகி போகிற அந்த கஷ்டத்தின் மத்தியில ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், தேவன் என்னை பாதுகாப்பார், தேவன் என்னோடு கூட வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்தில் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு இந்த நாளிலே பேசியிருக்கிறார். ஜெபத்தை குறித்து எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஜெபிக்க நமக்கு தெரியாதுதான், ஆனாலும் ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவர் உண்டு என்று சொன்னால் அதை நாம் ஆராதிக்கிற தேவன் மாத்திரமே. மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி ஜெபத்தை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, அந்த வசனத்தை வாசித்து நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லப்படுகிறது, எலியா தீர்க்கதரிசி கருத்தாய் ஜெபித்தார் என்று சொல்லி. யாக்கோபுக்கு எழுதின நிருபம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று சொல்றார். இந்த ஜெபங்கள் கருத்தாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மழை பெய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் வானத்தை திறந்து மழையை வருஷிக்க பண்ணினார். மறுபடியும் அவர் ஜெபம் பண்ணினார், மழை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த காலை வேளையில அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்துல 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக ஒரே ஒரு தீர்க்கதரிசி எலியா நின்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜெபித்த போது வானத்திலிருந்து இறங்கின அக்கினி அந்த பலியையும் பலி விறகுகளையும் தண்ணீரையும் நக்கி போட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. அப்போஸ்தலர் கடைசியாக நம்ம பார்த்த பவுல் ஆரம்பத்தில் சீசர்களை துன்பப்படுத்தும்படி கொலை செய்யும்படியாய் எத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணி போய் கொண்டது சமயத்தில் கர்த்தர் அவரை தொட்ட போது அவருடைய வாழ்க்கை மாறினது. உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருந்த சமயத்தில் ஆவியானவர் சொன்னார், பர்னபாவையும் பவுலையும் என் ஊழியத்துக்கு விரித்து விடுங்கள் என்று சொல்லி. நம்ம ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது பிசாசானவன் இந்த சத்தத்தை மீறி தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய ஜெபங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படும். இரண்டாவது, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபிக்கும் போது, ஆலயத்துக்கு காலையில வருகிறோம் என்று சொன்னால் வந்து சும்மா அமர்வதை பார்க்கிறோம். ஏசப்பா நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாரம் முழுவதும் ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஸ்தோத்திரம் ஏசப்பா, இந்த காரியத்தை நீங்க செய்தீங்களே ஸ்தோத்திரம் ஏசப்பா, எனக்கு பலவீனப்பட்ட இந்த நேரத்தில் எனக்கு சுகம் தந்தீங்களே ஸ்தோத்திரம் ஏசப்பா என்று சொல்லி நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். கடைசியாக உபவாச ஜெபம் மிகவும் முக்கியமான ஒன்று. சபையில வைக்கிற உபவாச ஜெபங்களை நீங்க கலந்து கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக திட்டங்களையும் தேவனுடைய தீர்மானங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதுக்கு பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் ஜெபிக்க போகிற ஆண்டவரை இந்த ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்க என்று சொல்லி தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகள் தேவ சமுத்திர கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை நான் ஜெபிக்க ஆசையா இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆவியானவரே நீங்க எனக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்க என்று சொல்லி நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா ஆவியானவர் உங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து வழி நடத்த அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா, ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஜெபத்தின் ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே, இந்த
ஜெபத்தின் வல்லமே எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில சபைக்கு ஏற்ற வசனங்களை கேட்க கர்த்தர் நீர் பாராட்டி தந்த உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சபை எப்படி ஜெபிக்க வேண்டும், சபை எப்படி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், சபை எப்படி உபவாசத்தோடு நிற்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஜெபத்தின் ஆவியினால நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாளில் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் ஜெப வாஞ்சை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நமக்கு நாளில வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில தேவ செய்தி கொடுத்த அன்பு தாசனுக்காக ஜெபிக்கிறோம். அவர் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனால பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கொடுப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.